Hi students, today we are going to talk about AC circuit containing a resistor, an inductor and a capacitor in series RLC circuit. நம்ம இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா தனித்தனியா பார்த்திருப்போம். பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் கெப்பாசிட்டர்ன்ட்டு நம்ம இண்டிவிஜுவலா பார்த்திருப்போம் ஒவ்வொரு क्वेश्चनா. சரியா? ரெசிஸ்டர் மீன்ஸ் மின்தடையாக்கி, இண்டக்டர் மீன்ஸ் மின் தூண்டி, கெப்பாசிட்டர் மீன்ஸ் மின்தேக்கி. ஸோ இதெல்லாமே நம்ம தனித்தனி கொஸ்டினாக பார்த்துருப்போம். பட் இங்கே மூணு சேர்த்து ஒன்றா பார்க்க போகிறோம் சீரீஸ் கனெக்ஷனில். ஓகேவா? சீரீஸ் கனெக்ஷனில் பார்க்க போகிறோம். திஸ் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடிக்கடி கேட்பாங்க. அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதில் வோல்டேஜ், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறோம். V equal to Vm sin omega t. இந்த Vங்கிறது instantaneous values, Vm maximum voltage, angular frequency omega. அப்போ இதில் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணும் போது இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கிறதுனால அதனால் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும். நம்ம பியூர் ரெசிஸ்டர் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதுக்கு அக்ராஸாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு இன்டியூஸ் ஆகி உருவாக்கத்திற்கு காரணமானதை அப்போஸ் பண்ணும். இதுக்கு அக்கராசாக அதே மாதிரி தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகி உருவாக்கத்திற்கு காரணமானதை அப்போஸ் பண்ணும். இது பாருங்க, மூணுமே சீரீஸ் கனெக்ஷன். இப்போ சீரீஸ் இருந்தால் என்ன சேமாக இருக்கும்? கரண்ட்டு சேமாக இருக்கும், வோல்டேஜ் வேரி ஆகும். சரியா? இது மூணுமே சீரீஸ் கனெக்ஷன் இருக்கா? நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் செகண்ட் லெசனில், ஃபர்ஸ்ட் லெசன்லாம். சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வேரி ஆகும். அப்போ இதுக்கு என்ன போடலாம்? விஆர்னு போடலாமா? வோல்டேஜ் விஆர், இதுக்கு விஎல், இதுக்கு விசின்னு போடலாம். இது ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு. நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்ச ஃபேஸ் வெக்டர் டயக்ராம் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் பாருங்கள், மின்தடையில் பாருங்கள், வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபீஸில் இருக்குது, ஒரே கட்டத்தில் இருக்குது. செகண்ட் பாருங்கள், மின் தூண்டி இண்டக்டன்ஸில் கரண்ட்டு லேக் ஆகுது, வோல்டேஜ் லீட் ஆகுது. சரியா? வோல்டேஜ் லீட் ஆகுது, கரண்ட்டு லேக் ஆகுது. அடுத்து கெப்பாசிட்டன்ஸில் பாருங்கள், கரண்ட்டு லீட் ஆகுது, வோல்டேஜ் லேக் ஆகுது. லேக்னானது பின்தங்குதல். இது முன்தங்கி இருக்குது, இது பின்தங்கி இருக்குது, அவ்வளோதான். சரியா? அதாவது இது எப்படி போட்டிருக்குன்னா, அந்த பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் கெப்பாசிட்டர் பார்த்தோம்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நீ பாருங்கள், இது பியூர் ரெசிஸ்டர். இதில் பாருங்கள், வோல்டேஜ் இந்த கரண்ட்டு இன்ஃபேஸில் இருக்குது. ஸோ இதை தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஏன்னா இது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அதனால் இது வந்துட்டு ரெஃபரன்ஸ் வெக்டர், அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். வோல்டேஜ் என்ன ஆகுது? வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்குது. இது ரெசிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ். திஸ் இஸ் இண்டக்டன்ஸ் ஃபேஸ் டயக்ராம். இதில் வோல்டேஜ் என்ன ஆகுது? லீட் ஆகுது, கரண்ட்டு லேக் ஆகுது. எத்தனை டிகிரியில்? 90 டிகிரியில் -π/2. சரியா? -90 டிகிரியில் அது லேக் ஆகுது. ஸோ இது எப்படி போடலாம்னா, இந்த வோல்டேஜ் இந்த மாதிரியும் கரண்ட்டை இந்த மாதிரியும் போடலாம். சரியா? அதாவது இந்த ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணும்போது இது இங்கே வந்துடும், கரண்ட்டு இங்கே வந்துடும். ஓகே, அப்போ நான் இங்கே வோல்டேஜ் இங்கே போட்டிருக்கேன், கரண்ட்டு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நான் அந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். தெரியுதா? வோல்டேஜ் மேல் நோக்கி இருக்குது,
கரண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அதாவது வோல்டேஜ் லீட் ஆகுது, லீடிங்கில் இருக்குது, கரண்ட்டு லேக் ஆகுது, பின்தங்கி இருக்குது. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ். இதில் பாருங்கள், கரண்ட்டு லீட் ஆகுது, வோல்டேஜ் லேக் ஆகுது. அதாவது கரண்ட்டு 90 டிகிரியில் π/2 ப்ளஸ் π/2 அந்த டிகிரிக்கு முன்னாடியே என்னது இதுக்கு ஆங்கிள், அதாவது இதை விட இது அதிகமாக இருக்குது. நான் முன்னாடி பார்த்துருப்போம்ல சர்க்கிளில், இந்த இடத்துல ஒரு 30 டிகிரின்னா இது எங்கே 90 டிகிரியில் இருக்குது. அப்போ கரண்ட் லீட் ஆகிட்டு இருக்குது, வோல்டேஜ் லேக் ஆகுது. சரியா? ஸோ இது எப்படி போடலான்னா, இது அப்படியே கீழே வர மாதிரி, அதாவது வோல்டேஜ் கீழே கரண்ட்டு இப்படி போகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நான் அங்கே எடுத்து போட்டிருக்கேன். அது மாதிரி இங்கே போட்டிருக்கேன்னா கரண்ட் இந்த டைரெக்ஷன்லேயும் வோல்டேஜ் கீழே வர மாதிரியும், அதாவது லேக் ஆகுது வோல்டேஜ், கரண்ட்டு லீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதற்கான ஃபேஸ் வெக்டர் டயக்ராம் நாம் இதை மூணையும் கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாமா? ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, இப்படி இருக்குது. இது விஆர், இங்கே கரண்ட், ரெண்டு இன் ஃபேஸில் இருக்குதா? அடுத்து பாருங்கள், இது 3 டயக்ராம் பாருங்கள், நல்லா கவனிங்க. கரண்ட்டும் இந்த டைரெக்ஷன் இருக்குது, இதுலேயும் கரண்ட் இந்த டைரெக்ஷனு, இதுலேயும் கரண்ட் இந்த டைரெக்ஷன். அப்போ 3க்குமே கரண்ட் இந்த டைரெக்ஷன் தான். ஓகேவா? இப்போ கரண்ட்டுக்கு நாம் பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து விஎல் எங்கே இருக்குது? மேல் நோக்கி இருக்குது, அதாவது மேல் நோக்கி லீடிங்கில் இருக்குது. அப்போ லீடிங்கில் இருக்குது, இது விஎல். இது நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா இது பின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கீழே என்ன இருக்குது? விசி கீழே, பட் இது லேக் ஆகிட்டு இருக்குது. அப்போ லென்த் கம்மியாக தான் இருக்கும். இது விசி, விசி. அப்போ இது ஏ, இது பின்னு எடுத்துட்டோம்ல, இது என்ன எடுத்துக்கலாம்? சின்னு எடுத்துக்கலாம். இது ஆரிஜின் ஓ. ஏன் இங்கே ஹைட் அதிகமாக போட்டுருக்கு தெரியுதா? இங்கே லீடிங்கில் இருக்குது, வோல்டேஜ் லீடிங்கில் இருக்குது, இங்கே வோல்டேஜ் லேகில் இருக்குது. பாருங்கள், இங்கே லேகில் இருக்குதா விசி, கீழே இருக்கிறது. அதனால் கீழே கம்மியாக லென்த்து போட்டிருக்கேன். இங்கே விஎல் லீட் ஆகிட்டு இருக்குது, லீடிங்கில் இருக்குது, அதனால் லென்த்து அதிகமாக போட்டிருக்கேன். சரியா? அப்போ இந்த விஎல் மைனஸ் விசி ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த லென்த்துக்கு இங்கே கிடச்சிரும், அதாவது இந்த இடத்துல. ஏன்னா இதை விட இது லென்த் அதிகமாக இருக்குல்ல, அதாவது விஎல் விசி விட கிரேட்டராக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவல் லென்த்தை நான் பண்ணுறோம். சரியா? ரெண்டையும் மைனஸ் பண்ணி விஎல் மைனஸ் விசி ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஈக்குவல் லென்த்தாக இந்த லென்த்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? விஎல் மைனஸ் விசி. அப்போ ஏபிசி என்ன போடலாம்? டின்னு போடலாமா? அப்போ இதுக்கு இங்கே பாருங்கள், இதுக்கும் நம்ம ரிசல்டன்ட் எடுக்க போகிறோம். ரிசல்டன்ட் வெக்டர் நம்ம படிச்சிருப்போம். ஏபிக்கு ரிசல்டன்ட் எடுக்க போகிறோம். அதுதான் மேக்ஸிமம் வோல்டேஜ் வி, மேக்ஸிமம் வோல்டேஜ் வி. இப்போ ஏபிசிடி இங்கே என்ன போடலாம்? இன்னு போடலாம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? நம்ம இணைக்கலாம். இங்கேருந்து இணைச்சிட்டோம். சரியா? அப்போ இதோட ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் பை, மேக்ஸிமம் வோல்டேஜுக்கும் அதனோட பாயிண்ட் ஏக்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள், அதாவது இன்ஃபேஸில் இருக்குது இல்லை, இந்த பாயிண்ட் ஈக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் பை. ஸோ இந்த பார்ட்டை தான் லைட்டாக அப்படி ரொட்டேஷன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இங்கே நல்லா பாருங்கள், இந்த டயக்ராம் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே லைட்டாக ரொட்டேஷன் பண்ணால் என்னாகும்? இந்த சி இங்கே வந்துடும், அப்போ ஏ இங்கே போயிடும், இ இங்கே போயிடும், விஎல்ல பி இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், ரொட்டேஷன் பண்ணும்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இதை விட்டுருங்க, இந்த பிளாக்ல போட்டுருக்குல்ல, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது எக்ஸு, இது ஒய் ஆக்சிஸு. அதில் இதை கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது சி இங்கே வந்துருச்சா, அதாவது இங்கேருந்து சி இங்கே வந்துருச்சு இங்கே.
அப்போ இங்கே இருந்தது இங்கே வந்துடும், இங்கே இருந்தது இங்கே வந்துடும், அப்படியே லைட்டாக மூவ் ஆயிரும், இந்த மாதிரி மூவ் ஆயிரும். சரியா? புரிஞ்சா? அதுக்கப்புறம் நம்ம என்ன போடலாம், அதனோட ஆங்கிள் போட்டுடலாம். அதனோட ரெஃபரன்ஸ் வெக்டர் எக்ஸ் இதுக்கும் அதனோட ஃபேஸ் வெக்டர் அதுக்கும் உள்ள ஆங்கிள் ஒமேகா டி. ஓகே, ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.